ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஆக்சுவலாக ரொம்ப நாள் ஆச்சு எதுவும் வீடியோ போஸ்ட் பண்ணி. ஏன்னு தெரியல, ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டேன் எடிட் பண்ணுறதுக்கு. பட் மோஸ்ட்லி vlogsலாம் எடுத்துகிட்டு தான் இருந்தேன். பட் எடிட் பண்ண மட்டும் லேட் பண்ணிட்டேன். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நான் வந்து இந்தியாவில் இருக்கிறப்போ கொஞ்சம் ஒரு ஒரு க்யூட்டான மூமெண்ட்ஸ், எனக்கு பிடிச்ச மூமெண்ட்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு வீடியோவாக பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து என் ஃப்ரெண்டு என்னை மீட் பண்ண வந்தா. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லாமல் வந்ததில் ஸோ நெக்ஸ்ட் டே தான் வந்தாங்க வீட்டுக்கு. இது அவளோட குட்டி பாப்பா. ஸோ 2 பேரும் நல்லா ஜெல்லாகி நல்லாவே விளையாடிட்டு இருந்தாங்க. இவன் யாருக்கிட்டேயுமே போகாமல் இருந்தான். இந்த பாப்பா வந்தோடனே அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டு கொஞ்சம் விளையாடிட்டு கொஞ்சம் ஓகேவாக இருந்தான். ஸோ அதுதான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு ஆட்டோ ரைட். இதில் நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா, எங்கள் ஃபேமிலி மொத்தமாக சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட போகிறோம். பிளேட்ஸுங்கிற நாகர்கோயிலில் இருக்க ரெஸ்டாரண்ட் தான். ஸோ நாங்கள் எப்போவும் மீட் பண்ணுறப்பெல்லாம் ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து ஒரு வாட்டியாச்சும் ஏதாச்சும் ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடுவோம். மோஸ்ட்லி வந்து பிளேட்ஸ் ரெஸ்டாரண்ட் தான் சூஸ் பண்ணுவோம். ஏன்னா அங்கே வந்து ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அந்த ரெஸ்டாரண்ட். ஆம்பியன்ஸும் நல்லாயிருக்கும் அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். இது வந்து 6 months ஒன்ஸ் இல்லைன்னா எப்போ மோஸ்ட்லி நான் வேறு இங்கே இருக்கிறதுனால அங்கே போகிறது எப்போவோ அப்போல்லாம் வந்து நாங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ரெஸ்டாரண்ட் போய் நாங்கள் நல்லா போய் சாப்பிடுவோம். ஸோ அதை தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அப்போது யாரெல்லாம் ஊரில் இருக்காங்களோ அவங்க எல்லோரும் சேர்ந்து போவோம். இதுலேயும் ஆக்சுவலாக சித்தி எப்போவுமே எல்லோரும் சேர்ந்துலாம் வந்ததே கிடையாது. ஆமாம், யாராச்சும் ஒருத்தர் மிஸ் ஆகிடுவாங்க. இப்போ கூட சித்தி சித்தப்பா எல்லாம் மிஸ், அப்புறம் என் தங்கச்சி ஒருத்தி வரல. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும். பட் இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு எப்படியாச்சும் வந்துடுவோம். கமான் சித்தப்பா லேட்டாக விட்றாங்களா? சித்தப்பா பீஸை காணோம். அண்ட் இது என்னென்னா அம்மாவோட சமையல் தான் எல்லாமே. ஸோ அங்கே இருந்ததே வந்து ரொம்ப கம்மி டேஸ் தான். ஒரு 3 days என்னமோ தான் இருந்திருப்பேன். ஐ மீன் சண்டே போயிருப்பேன் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் மண்டே டியூஸ்டே வெனஸ்டே நைட் கிளம்பிட்டேன். ஸோ மொத்தமாகவே ஒரு 2 days தான். ஸோ அப்போ வந்து கொஞ்சமாக தான் சாப்பிட முடிஞ்சது. எனக்கு ரொம்ப சாப்பிட்ணுன்னு நினச்சது இந்த மீன் கறி தான். ஸோ அது சூப்பராக எங்கள் வீட்டிலலாம் இந்த தேங்காய் போட்டு வைப்பாங்க. எங்கள் அம்மா வர சூப்பராக சமைப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா இது சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. எதுனா அந்த கீரையில் அந்த கூனி மீன் போட்டு ஒரு மாதிரி ஒரு பொரியல் மாதிரி பண்ணுவாங்க. அது சூப்பராக இருக்கும். அது சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா வீட்டில் ஸ்குவிட்டு சாப்பிட்டேன். ஸ்குவிட்டு சூப்பராக வைப்பாங்க. ஆக்சுவலாக அந்த கிளிப்ஸ்லாம் இல்லை, அந்த தொக்கு மாதிரி வச்சு தருவாங்க. நான் ஏன் தேங்காய் போட்டுன்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, அந்த சென்னையிலலாம் வந்து தேங்காய் போட மாட்டாங்க. அது வந்து எனக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறமா தான் தெரியும். துபாயில் வந்து நாங்கள் மோஸ்ட்லி சென்னை ஸ்டைலில் தான் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்தால் எனக்கு இப்படி சாப்பிட்ணுன்னு ஆசை. அதுக்கப்புறமா என்னோடய இன்னொரு ஸ்கூல் ஃப்ரெண்ட் வந்து நைட்டு வீட்டுக்கு வந்தால். ஸோ அவளுக்கு அப்போ வந்து நாங்கள் வெளியே வந்து ஆர்டர் பண்ணி, ஐ மீன் நான் போய் வாங்கிட்டு வந்தால். அது என்னதுன்னா கொத்து பரோட்டா, இந்த சிக்கன் பொரிச்சது, சிக்கன் பொரிப்புன்னு சொல்லி விற்பாங்க அங்கே. ஸோ அது அந்த மாதிரிலாம் கொஞ்சம் நிறைய ஐட்டம்ஸ் வாங்கி சாப்பிட்டோம். என்னெல்லாமோ வாங்கி சாப்பிட்டோம். ஸோ ஞாபகம் இல்லை. பரோட்டா அந்த மாதிரி நிறைய சாப்பிட்டோம். ஸோ பேசிக்லி வந்து நான் ஆதித்யானன்ட்ட என்ன ஒன்று கண்டுபிடிச்சேன்னா, சின்ன பசங்கக்கிட்ட தான் நல்லாவே பேசுகிறான், நல்லா சிரிக்கிறான், நல்லா விளையாடுறான்.
கொஞ்சம் பெரியவங்களை பார்த்தா தான் ஐயோ அம்மா கிட்ட போகிறேன்னு என்கிட்ட வந்துடுறான். அண்ட் இதுதான் எங்களுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு குட்டி பொண்ணு, எங்கள் கேங்குக்கே ஃபஸ்ட்டு பொண்ணு இவா தான், இஷானா, பன்னின்னு கூப்பிடுவோம். ஸோ அவள் வந்து விளையாடும்போது அவன் வந்து செம்ம தூக்கத்தில் இருந்தான். ஸோ அப்படி இப்படின்னு தான் விளையாடிட்டு இருந்தான். பட்டு என்னவோ தூக்கத்திலலாம் நல்லா கட்டுப்படுத்திட்டு அவள் கூட நல்லாவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ அதுதான் எங்களுக்கு இவள் தான் ஃபேவரட் சைல்டு. ஏன்னா ஃபஸ்ட்டு எங்கள் கேங்குக்கே ஒரு குழந்தை. நாங்கள் போய் ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்து வெயிட் பண்ணி பார்த்து அவளை தூக்கி அப்புறம் சின்ன வயசுலலாம் அங்கே போயிட்டு அடிக்கடி மீட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருந்தோம். இந்த மந்த்லி ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறப்பெல்லாம் போயிட்டு ஏதாச்சும் ஹெல்ப் அந்த ஃபோட்டோக்கு என்னெல்லாம் டெக்கரேட் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு ஸோ அந்த மாதிரி நல்லா பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவள் யாருக்கிட்டையுமே வரதே இல்லை. இது நான் சொல்கிறது எப்போனா ஒரு 2-3 இயர்ஸ்லலாம் யாருக்கிட்டையுமே வரவே மாட்டாள். அம்மான்னு தான் இருப்பாள். வெளியே எங்கேயும் கூப்பிட்டு வர முடியாது. எங்கள் வீட்டுக்கெலாம் வந்தாலே அழுதுகிட்டே இருப்பாள். வீட்டுக்கு போகணும் எங்கள் கூடலாம் ரொம்ப கான்டாக்டே வச்சுக்க மாட்டாள். சும்மா ஃபோனில் பேசுவாள் எப்போவாச்சு. பட் நேரில் பார்த்தா வரவே மாட்டாள். பட் இப்போ வந்து எங்கள் கூட நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டா. ஸோ இப்போ எங்ககிட்ட நல்லா பேசுவாள். ஏதாச்சும் கேட்கணுன்னா கேட்பா. ஸோ ஃபோன்லேயும் பேசுவாள், வீடியோ காலில் பேசுவாள். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க ஜாலியாக போய்ட்டு இருந்துச்சு. அவனுமே நல்லாவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ இவ்வளோ தான். இன்னுமே கொஞ்சம் வீடியோஸ்லாம் இருந்துச்சு. சரி இவ்வளோ போதும், மெயினாக இருக்கிறதுலாம் போதும்னு சொல்லிட்டு இவ்வளோ போட்டிருக்கேன். ஸோ எனக்கு வந்து மொத்தமாகவே கொஞ்சம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு எனக்கு கொஞ்சம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு 4 பேர் தான் உண்டு. ஸோ அதில் 2 பேர் தான் இப்போது நாகர்கோவிலில் இருக்காங்க. இன்னொரு பொண்ணு வந்து யூஎஸில் இருக்குது. இன்னொரு பொண்ணு வந்து சென்னையில் இருக்குது. ஸோ நாங்கள் மோஸ்ட்லி மீட் பண்ணுறது நாங்கள் 3 பேரும் தான் மீட் பண்ணிப்போம். நான் இந்தியா போகிறப்ப இவங்க 2 பேரையும் மீட் பண்ணுறது அந்த மாதிரி தான் இருக்குது. சென்னையில் இருக்கிற என் ஃப்ரெண்ட் பேர் வந்து நந்தினி. ஸோ அவளுக்கு மேரேஜ் ஆச்சுன்னா நாங்கள் 5 பேரும் மறுபடியும் ஒரு மீட் பண்ணலாம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சுது. லாஸ்ட்டாக மீட் பண்ணது வந்து அனுஷாவோட மேரேஜ்க்கு 5 பேர் யூஎஸில் இருக்கிறனால அந்த பொண்ணு மேரேஜ்க்கு தான் 5 பேரும் மீட் பண்ணோம். ஸோ இது வந்து இந்த சென்னையில் இருக்கிற நந்தினி அந்த ஃப்ரெண்டுக்கு எப்பண்டா கல்யாணம்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். மறுபடியும் 5 பேரும் மீட் பண்ணணும். ஸோ அதுதான். அண்ட் இதோட இந்த வீடியோ முடியுது. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.